Hello guys, வணக்கம் வெல்கம் டு டபிள்யூடிஎஸ் அகாடமி பிரேம் கிரண் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் லைக் கிளாஸ் 10 எலக்ட்ரிசிட்டி. இது நிறைய பேர் இந்த தியரி பார்ட் வந்து சீக்கிரமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம தியரி போடுறதுக்கு முன்னாடியே எலக்ட்ரிசிட்டியோட நியூமரிக்கல்ஸ் நம்ம போட்டிருந்தோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டனால நம்ம தியரி பார்ட் இப்போ நம்ம போடுறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் லைக் சிபிஎஸ்சிக்கு தனியாக, ஐபிக்கு தனியாக, ஸ்டேட் போர்டுக்கு தனியாக அப்படின்ட்டு இல்லாமல் இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே, அதாவது இது இப்போ நான் எடுத்து போகிற இது வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும். நீங்கள் இவங்க தான் பார்க்கணும், இவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி யாருக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி டாபிக் கிரேட் 10ல் இருக்கோ அவங்க எல்லாருமே பார்க்கலாம். பிகாஸ் எனக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இதில் நான் கொடுக்க போகிறேன். ரைட் ஃப்ரம் ஏ டு இசட் ஒரு டாபிக் கூட இதில் விட்டு போகாது. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, த நேம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கரண்ட்டுன்னா என்ன, நம்ம இந்தியாவிலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் எப்படி இது பண்ணி போயிருப்போம், கரண்ட் போயிடுச்சுங்க, கரண்ட் வந்துருச்சுங்க இப்படின்னு நம்ம சொல்லுவோமா. கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நார்மலாக இங்கிலீஷில் வந்து கரண்ட் அப்படின்னா சம்திங் விச் ஃப்ளோஸ் கண்டினியூஸ்லி இட் இஸ் கால்ட் அஸ் அ கரண்ட். இங்கிலீஷில் சினானிம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதான் மீனிங், அதுதான் நம்ம சொல்லுவோம். ஏதாச்சும் ஒன்று கண்டினியூஸாக, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆற்றுல தண்ணி கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கரண்ட் ஆஃப் வாட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்ம உடம்புல பிளட் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இட் இஸ் அ பிளட் கரண்ட். அதே மாதிரி ஒயருக்குள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்றது புரியுதா? ஒன்று நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லணும், இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சேர்த்து சொல்லணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கரண்ட்னு சொல்கிறோம். கரண்ட்னா என்ன கரண்ட்? வாட்டர் கரண்ட்டா, பிளட் கரண்ட்டா, என்ன கரண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும்ல, ஏர் கரண்ட்டா என்னங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதனால நம்ம இனிமேல் அது சொல்றத கொஞ்சம் வந்து நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியில் எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுப்பா. இந்த கரண்ட்டுங்கிறத வந்து பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் சொல்கிறோம். இந்த கரண்ட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. சப்போஸ் இந்த கரண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்குன்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்போ இந்த கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, லைக் ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ்லி சார்ஜ். நம்ம கிட்ட மொத்தமாவே ரெண்டே ரெண்டு சார்ஜ் தான் இருக்கு. புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ப்ரொடியூசஸ் அ கரண்ட் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்படிப்பா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் நம்மளுக்கு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து எல்லாரும் ஒரு இரும்பு டெஸ்க்ல உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. எங்க ஸ்கூல்ல உட்டன் டெஸ்க் தான் இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சப்போஸ் இரும்பு டெஸ்க்ல நீங்க உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள கூட தான் கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அங்க அந்த எலக்ட்ரான்ஸும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ளோ ஆயிட்டு தான் இருக்கு. அப்ப நான் உட்கார்றப்ப எனக்கு வந்து ஷாக் எல்லாம் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு இரும்பு டெஸ்க் எடுத்துட்டேன்னா அதுக்குள்ள கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பட் ஆனா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா கசகசன்னு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா ரேண்டம் டைரக்ஷன், எந்த பக்கம் போகணும்னே தெரியாம ஒன்னோட ஒன்று மாத்தி மாத்தி இப்படி வேற வேற டைரக்ஷன்ல இப்படி எனக்கு போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கிறப்ப அது என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு இதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒன்னோட ஒண்ண இடிச்சு வந்து பார்த்துட்டோம்னா வெலாசிட்டி பிகம்ஸ் 0. மாத்தி மாத்தி இடிக்கிறப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதோட வெலாசிட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாலாம் இருக்காது. அப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த எலக்ட்ரான் ஒன்னொன்னோட இடிக்கிறதுனால அதோட வெலாசிட்டியும் வந்து பார்த்துட்டோம்னா 0. அப்ப இதெல்லாம் ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இங்க வந்து கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. கரண்ட்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா 0. ஓகேவா? அப்ப கரண்ட் எப்பவா ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கரண்ட் எப்ப ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். அதே ஒரு இரும்பு டெஸ்க்ல நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிறப்ப என்ன பண்றேன்னா, அத கொண்டு போய் நான் வந்து பார்த்துட்டோம்னா, ஒரு பெரிய பேட்டரி இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா, மெயின் பாக்ஸ்ல கொண்டு போய் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். மெயின் பாக்ஸ்ல கனெக்ட் பண்றதுங்கிறது என்னது? பொட்டன்ஷியல்னு நம்ம சொல்லுவோமா? பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ கிட்டத்தட்ட 220 வோல்ட் பவர் சப்ளைல கொண்டு போய் நீங்க உட்கார்ந்துருக்கிற இரும்பு டெஸ்க்க நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணனா என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி கசகசன்னு சுத்திட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த எலக்ட்ரான்? அந்த எலக்ட்ரான் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, நல்லா எல்லாமே நல்ல புள்ள மாரி நீட்டா அரேஞ்ச் ஆயி, எப்படி நம்ம இந்த ஆகஸ்ட் 15க்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா மார்ச் பாஸ்ட் பண்றப்பலாம் நீட்டா பைல பாய் அரேஞ்ச் பண்றோம்.
ஸோ அந்த மாதிரி நீட்டாக வந்து பார்த்தோம்னா இப்படி அரேஞ்ச் ஆகி பர்டிகுலர் வெலாசிட்டியில் எனக்கு இப்படி போக ஆரம்பிக்கும். எங்கேருந்து எங்கே போக ஆரம்பிக்கும்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும். கரெக்டா? இது நெகட்டிவ். பாருங்க இந்த பக்கம் சின்ன கோடு போட்டிருக்கேன்னா, சின்ன கோடு போட்டிருந்தானா நெகட்டிவ், பெரிய கோடு போட்டிருந்தானா பாசிட்டிவ். அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ அது எதை நோக்கி போகும்? பாசிட்டிவ் நோக்கி தானே போகும். ஸோ த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ப்ரொடியூசஸ் அ கரண்ட். அப்போ நீங்க சொல்லலாம் எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுதுல்ல, அப்போ கரண்ட்டும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரலாம். கரண்டோட டிரெக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுன்னா கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எனக்கு போகும். இது ரொம்ப முக்கியப்பா. எலக்ட்ரானோட டைரக்ஷன் எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா கரண்டோட டைரக்ஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இப்போ இதை பேட்டரியில கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்போ தே ஹேவ் சம் பர்டிகுலர் வெலாசிட்டியா, தே ஹேவ் சம் பர்டிகுலர் வெலாசிட்டி. அப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா வி ஹேவ் பர்டிகுலர் கரண்ட். ஸோ கரண்ட்டும் எனக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் மோஷன்ல இருந்துச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதே வந்து நான் அது ஒரு பவர் சப்ளை ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நீட்டா பைலப் ஆகி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்துட்டோம்னா போகும். ஸோ அப்படி போறப்போ வந்து பார்த்துட்டோம்னா தே ப்ரொடியூசஸ் அ கரண்ட். ஸோ இப்படி தான்ப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் நம்ம புக்ல எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்கன்னா இது வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட், டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் அ கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப். பிசிக்ஸ்ல ரேட் அப்படின்னாலே பை டைம்னு அர்த்தமா. ஸோ என்ன ரேட் ஆஃப் சார்ஜ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல கிராஸ் ஆச்சுன்னா ஓகேவா. ஸோ கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் த்ரூ அ கண்டக்டர். த்ரூ அ கண்டக்டர்னு நீங்க சொல்லணும். ஏன்னா கண்டக்டர் வழியா போனா தானே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்சுலேட்டர் வழியா எனக்கு போகுமா கரண்ட்? போகாது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்ல என்னென்ன கிளாஸிஃபை பண்றாங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் அ கண்டக்டர் ஆர் த்ரூ அ கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது என்னப்பா சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்க என்ன சார்ஜ் ஃப்ளோ ஆகுது? நெகட்டிவ் சார்ஜ் தானே. ஸோ அதான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க சார்ஜ்னு சொல்றாங்க. அப்ப சார்ஜோட யூனிட் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சார்ஜோட யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா கூலும். ஓகேவா? கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமோட யூனிட் என்னது? செகண்ட். ஓகேவா? அப்போ கரண்டோட யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா கூலும் பெர் செகண்ட்னு சொல்லலாம். இல்லாட்டி அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்ச அந்த ஐ மீன் இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவரோட பேரையே நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பையர் ஆர் கேபிட்டல் ஏ. ஸோ கரண்டோட யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா மேபி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து இந்த இது கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா கூலும் பெர் செகண்ட்னு நீங்க சொல்லலாம்ப்பா. இப்படி எழுதலாம் நீங்க. சரியா? ஸோ யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா கூலும் பெர் செகண்ட் இப்படியும் இருக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆம்பையர் இதாகவும் இருக்கலாம். அப்போ கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் த்ரூ அ கண்டக்டர். ஓகேவா? ஸோ இதுதான் கரண்ட். கரண்ட் இஸ் மெஷர்ட் பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்ட் ஆம்மீட்டர். கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வேணும்ல, அந்த மாதிரி கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஆம்மீட்டர். ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் பிக்சர்ஸ் நான் காமிக்கிறேன். அப்போ கரண்ட்னா என்ன, கரண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், எப்போ ப்ரொடியூஸ் ஆகாது, கரண்டோட டிரெக்ஷன் என்ன, எலக்ட்ரானோட டிரெக்ஷன் என்ன, கரண்டோட யூனிட் என்ன, ஃபார்முலா என்ன. இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஃபைன். ஓகே. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒரு பெட்டி நிறைய ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்காங்களேன். அதில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 50 ஆப்பிள் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வீட்டில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிளோட விலை என்னன்னு தானே ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. கரெக்டா? ஒரு ஆப்பிளோட விலை ₹1. அதனால வந்து பார்த்தோம்னா 50 ஆப்பிள் இருக்கிற பெட்டி வந்து ₹50 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா? அந்த மாதிரி சரி நீங்க கரண்ட்னு சொல்றீங்களே, கரண்டோட யூனிட் ஆம்பியர்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் 1 ஆம்பியர்னு என்னன்னு எனக்கு சொல்லுங்கப்பா. அப்பதானப்பா அடுத்தடுத்து போறப்ப நான் என்னங்கிறது நான் வந்து டிசைட் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ 1 ஆம்பியர் கரண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. வாட் இஸ் 1 ஆம்பியர்? வாட் இஸ் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. நீங்க யோசிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் கிடையாது. டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். பாருங்க இது ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கலாம். சரியா? இது ஏதோ ஒரு கண்டக்டர், ஒரு காப்பர் ஒயரோ ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். இதுக்குள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா 1 கூலும்ப் ஆஃப் சார்ஜ்,
1 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்துக்காங்க, ஒரு செகண்ட்ல இந்த வடிவேல் காமெடியில் வரும் பார்த்துருக்கீங்களா, வாமா மின்னல்னு சொன்னோன்னு சர்ன்னு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல இந்த ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் இந்த கண்டக்டர் இப்படி கிராஸ் பண்ணிருச்சுன்னா இட் ப்ரொடியூசஸ் அ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பையர். அது மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் எவ்வளோ, 1 ஆம்பையர். சொல்றது புரியுதாப்பா? அப்ப வாட் இஸ் 1 ஆம்பையர்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் 1 செகண்ட்ல எனக்கு கண்டக்டர்ல பாஸ் ஆச்சு அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் அண்ட் 1 ஆம்பையர் ஆஃப் கரண்ட். டவுட் ஏதாச்சும் இருக்கா? ஐ திங்க் இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஆம்பையர்னு என்ன, ஒரு கண்டக்டர்ல 1 கூலும் ஆஃப் சார்ஜ், அதாவது ஒரே ஒரு சார்ஜ் ஒரு செகண்ட்ல சல்லன் இந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னா, அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எனக்கு இப்படி போச்சுன்னா அது மூலியமா எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளவு கரண்ட், 1 ஆம்பையர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? எனி டவுட்? ஸோ அப்ப நீங்க சொல்லலாம், நான் முன்னாடியே நான் சொன்னேன்ல, கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா கரண்டோட டைரக்ஷன் என்ன, கரண்டோட டைரக்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா என்னன்னு சொல்லி கேட்டாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுக்குலாம் நான் அடுத்தடுத்த இதில் அப்படியே நான் சொல்றேன். ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். வீட்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சின்டெக்ஸ் டேங்கை நீங்கள் உங்கள் வீட்டு மாடி மேலே வைக்காம நீங்கள் கீழே வச்சிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டோம்னா சிங்கில் இல்லை பாத்ரூம்ல தண்ணி வந்து ஃபோர்ஸாக வருமா? வராது. ஸோ எதுக்காக நம்ம ஹைட்டா தூக்கி வைக்கிறோம், நம்ம ஹைட் தூக்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும். ஸோ ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாக வந்து பார்த்துட்டோம்னா இருக்கிறதுனால நம்மளுக்கு டேப்ல வந்து ஃபோர்ஸ் அதிகமாக வரும். அந்த மாதிரி கரண்ட்டும் எனக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் தான் ஃப்ளோ ஆகணும். ஓகேவா? அதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ அடுத்தடுத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகேப்பா. இப்ப நீ கரண்ட் நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கீங்களேன்னா, அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா, இந்த கரண்ட் போறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிரெக்ஷன் இருக்கா? இல்ல கரண்ட் போறதுக்கு ஏதாச்சும் பாத்வே இருக்கான்னு கேட்கலாம். இப்ப ட்ரெயின் போறதுக்கு ரயில்வே ட்ராக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஏர்பிளேன் போறதுக்கு ஏர்வேஸ் இருக்கு, ரன்வே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி இந்த கரண்ட் போறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாத் இருக்கான்னு கேட்டோம்னா, கன்ஃபார்மா இருக்கு. அதுக்கு பேரு தான் சர்க்யூட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்? வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த கீவேர்ட் நீங்க எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. கண்டினியூஸ் அண்ட் a closed path. Continuous and a closed path where electric current flows. Where electric current flows is called circuit அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சர்க்கியூட் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னா அது ஆஃப்னு அர்த்தம்ப்பா. அதாவது அந்த ஒயர் வந்து பிரேக் ஆயிடுச்சு, கரண்ட் ஃப்ளோ ஆகாது அதுக்கு மேலே தாண்டி. க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆன் அர்த்தம். அதாவது ஒயர் வந்து அட்டாச்சாக இருக்கு, கண்டினியூஸாக இருக்கும், அது வழியாக கரண்ட் எனக்கு போகும். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் நான் வரைஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் சர்க்கியூட்டுக்கு நம்ம வரையலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸும் வர்ற மாதிரியே சேர்த்து வந்து பார்த்துட்டோம்னா நான் இந்த இடத்துல வரைஞ்சு காமிச்சிடறேன். ஸோ கண்டினியூஸ் அண்ட் க்ளோஸ்டு பாத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் சர்க்கியூட்பா. ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இது பல்போட சிம்பிள் எப்பவுமே இப்படி தான் போடுவாங்க. இது ஒரு பல்புன்னு வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்துட்டோம்னா நான் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா இதுதான் வந்து கீன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரி கரண்ட் எப்பவுமே எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ்னா இதானே பாருங்க, இப்படி தானே போகும். ஸோ இது பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் வழியாக இந்த பக்கம் வரும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பல்பு வந்து இங்கே இது ஓப்பன், அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து நான் எந்த விதமான டாட்டும் வைக்கல அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டாட் வச்சேன்னா க்ளோஸ்டுப்பா. டாட் வைக்கல அப்படின்னா அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓப்பன் அர்த்தம். ஓப்பன் அப்படின்னா கரண்ட் இந்த பக்கம் போகாது. கரண்ட் வந்து இதை தாண்டி இது வரைக்கும் வரும், இது வரைக்கும் வரும், இதை தாண்டி கரண்ட் போக முடியாது. ஏன்னா ஒயர் வந்து கட் ஆயிருக்கு. அப்போ இந்த பல்ப் வந்து பார்த்துட்டோம்னா இட் டு நாட் க்ளோ. bulb do not glow. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா அதே சர்க்கியூட் தான்ப்பா. இப்போ பாருங்க அந்த பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பொட்டன்ஷியல் இருந்தது. இங்கே கீ இருக்கு. இது வந்து பார்த்துட்டோம்னா பேட்டரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இப்போ கரண்டோட டைரக்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா இது இங்கே நான் உள்ளுக்குள்ள டாட் வச்சேன் அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டுன்னு அர்த்தம். க்ளோஸ்ட். அப்போ கரண்ட் எனக்கு இப்படி போகும். பல்ப் வந்து பார்த்துட்டீங்கன்னா பல்பு இந்த இடத்துல க்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ ஓப்பன் சர்க்கியூட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. க்ளோஸ்டு சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட். எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு ஒன்று வேணும். ஏன்னா கரண்ட் போகிறதுக்கு ஒரு பாத்வேவை நான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த ஒயர் வழியாக அது போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒயர் எல்லாமே கண்டக்டராக தான் இருக்கணும். இதுவும் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. மெட்டீரியல்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தயர் கண்டக்டிவிட்டி. அதாவது அது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு எப்படி பண்ணலாம்னா, இதான்ப்பா ஆக்சுவலா மெட்டீரியல்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வச்சு நீங்க ஒரு மெட்டீரியலை 4 கேட்டகரியா பிரிக்கலாம். அதாவது கண்டக்டர் ஆர் குட் கண்டக்டர்னு சொல்லலாம். இன்சுலேட்டர், இதுக்கு இல்லாட்டி இன்னொரு பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா டை எலக்ட்ரிக் ஆர் பேட் கண்டக்டர் ஆர் புவர் கண்டக்டர், எப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். அப்புறம் செமி கண்டக்டர், சூப்பர் கண்டக்டர். ஓகேவா? குட் கண்டக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா விச் அலவ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தெம் ஆர் கால்ட் அஸ் அ குட் கண்டக்டர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹியூமன் பாடி. கரெக்டா? நீங்க ஒயரை கையில பிடிச்சிங்கன்னா உங்க உடம்பு வழியே கரண்ட் பாஸ் ஆகுதா? அப்ப ஹியூமன் பாடி இஸ் ஆல்சோ அ குட் கண்டக்டர். காப்பர் வயர் தான் நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரிக்கல் வயர்ல அலுமினியம் வயர். ஸோ மெட்டல்ஸ், எல்லா மெட்டல்ஸுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ஷன் இருக்கும்பா. ஆல் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ். அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹியூமன் பாடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் குட் கண்டக்டர். அப்போ குட் கண்டக்டர்னா என்ன? நான் ஒரு சார்ஜ் அனுப்புனேன் அப்படின்னா அந்த சார்ஜ் அது வழியா பாஸ் ஆகி எனக்கு வெளியே வரும். ஓகேவா? அதான் குட் கண்டக்டர். இன்சுலேட்டர்னு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சார்ஜ் நான் அனுப்புவேன், ஆனா அது திருப்பி எனக்கு இந்த பக்கம் அனுப்பாது. பாரு, கரண்ட் இந்த பக்கம் நான் அனுப்புவேன், ஆனா வெளியே வந்து பார்த்தோம்னா அந்த கரண்ட் வராது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், வுட்டு, இதுக்கப்புறம் செராமிக் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே ஸ்டோன், இது எல்லாமே ரப்பர், இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்துட்டீங்கன்னா இன்சுலேட்டர். அதாவது நான் கரண்ட் அதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அதை வாங்கி அந்த பக்கம் அது கொடுக்காது. ஸோ தே ஆர் செட் டு பி அன் போர் கண்டக்டர், பேட் கண்டக்டர், இன்சுலேட்டர், டை எலக்ட்ரிக், நீங்க என்ன பேர் வேணாலும் நீங்க இதுக்கு சொல்லிக்கலாம். செமி கண்டக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா அட் இதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ண முடியும். அதாவது டெம்பரேச்சர் வந்து இந்த டெம்பரேச்சர் அதிகம் பண்ணி குறைச்சு அந்த மாதிரி இதோட கண்டக்டிவிட்டியை வந்து என்னால் மாற்ற முடியும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்லை. 12th ஸ்டாண்டர்ட்ல இதுக்கு செமி கண்டக்டர்னு தனியாக ஒரு லெசனே இருக்கு. அப்போ நீங்க இது படிச்சுக்கலாம். செமி கண்டக்டருக்கு வேணா எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்காங்க, சிலிகான் அண்ட் ஜெர்மானியம். சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகமாக செமி கண்டக்டர்ஸ் இது பண்றாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எலக்ட்ரானிக் சர்க்கியூட் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கிரீன் கலர் போர்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரானிக் சர்க்கியூட் நீங்க எந்த இது நீங்க போனை உடச்சு உள்ளுக்குள்ள பார்த்தாலும் இல்ல சிஸ்டம் இது பண்ணாலும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது. எலக்ட்ரிக் கிடையாதுப்பா, எலக்ட்ரானிக். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள கன்ஃபார்மா கிரீன் கலர்ல ஒரு போர்டு இருக்கும். ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா செமி கண்டக்டர் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் சும்மா பட்டாசா இந்த பக்கம் நான் எவ்வளவு கொடுக்குறேனோ அப்படியே அந்த பக்கம் எனக்கு கொடுத்துரும். கொஞ்சம் கூட அது பிடிச்சே வைக்காது. சூப்பர் கண்டக்டருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் நான் வந்து 5 ஆம்பியர் கரண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே 5 ஆம்பியர் கரண்ட் எனக்கு வெளியே வந்துடும். கொஞ்சம் கூட கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா தடுத்து நிறுத்தாது. ஆனா இங்க குட் கண்டக்டர் வந்து ஓரளவுக்குனாச்சும் நிறுத்தும். குட் கண்டக்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்த்துட்டீங்கன்னா நான் 5 ஆம்பியர் கரண்ட் இந்த பக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா 4 ஆம்பியர் கரண்ட் எனக்கு வெளியே வரும். 1 ஆம்பியர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது பிடிச்சி வச்சு அது ஹீட்டா வந்து பார்த்துட்டோம்னா வெளியே அனுப்பும். ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்லயே பார்த்துருக்கீங்கல்ல, ஃபேன் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஃபேன் சூடாகும், டிவி ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா டிவி சூடாயிருக்கும். காரணம் என்னன்னா நான் கொடுக்குற கரண்ட் அந்த பொருளுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கரண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர் இருக்கும். ஸோ அதனால அந்த கரண்ட் எனக்கு என்ன, அது இப்போ 1 ஆம்பியர் கரண்ட்டை தடுக்குது. அப்ப அந்த 1 ஆம்பியர் கரண்ட் எனக்கு என்னவா வெளியே போகுது? ஹீட் எனர்ஜியா எனக்கு வெளியே போகும். ஓகேவா? இது குட் கண்டக்டர். அதனாலதான் 5ல 4 வெளியே கொடுத்துட்டு 1 மட்டும் அது பிடிச்சி வச்சுக்கிறது. இன்சுலேட்டர் எப்படி தெரியுமா? 5 நான் கொடுக்குறேன் அப்படின்னா வெளியே வந்து பார்த்துட்டோம்னா எதையுமே வெளியே கொடுக்காது, 5ஐயுமே பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இங்க ஹீட் பயங்கரமா வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். செமி கண்டக்டர் நீங்க பாதின்னு கூட வச்சுக்கலாம். நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த பக்கம் எனக்கு ஒரு 3 இல்ல 2 எனக்கு வெளியே வந்துடும். சூப்பர் கண்டக்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே. ஓகேவா? அப்ப சூப்பர் கண்டக்டருக்கு என்ன கிடையாது? ரெசிஸ்டன்ஸே கிடையாது. கரண்ட் சுத்தமாவே ரெசிஸ்டே பண்ணாது. ரெசிஸ்ட்னா தடுக்கிறதானப்பா. அப்ப இந்த சூப்பர் கண்டக்டர் வந்து கரண்ட்டை தடுக்கவே தடுக்காதுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான், இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. இது புக்ல கிடையாது, பட் இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்காங்க. மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்துட்டீங்கன்னா வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நீங்க தெளிவா பார்க்கணும். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியரா கொடுக்குறேன், கரெக்டா பாருங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து சின்டெக்ஸ் டேங்கை மாடி மேல வச்சிருக்கீங்க. மாடி மேல வைக்கிறப்போ அந்த தண்ணிக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்குது பாத்தீங்களா?
ப்ரெஷர் கிடைக்குது பாத்தீங்களா? ஸோ அதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பொட்டன்ஷியல்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தண்ணியை வந்து ப்ரெஷர் கொடுத்து தள்ளி வந்து பார்த்தோம்னா எனக்கு டேப்புக்கு வர வைக்குது. ஏன்னா சின்டெக்ஸ் டேங்கை நான் மேலே வச்சிருக்கிறதுனால சின்டெக்ஸ் டேங்க்ல பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. அதனால தண்ணி வந்து ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர் எனக்கு ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி இங்க ஒரு ஒயர்ல கரண்ட் எங்கிருந்து எங்க போகணும் அப்படிங்கறது முடிவு பண்றது யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா பேட்டரி. ஓகேவா? எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பேட்டரி நீங்க கனெக்ட் பண்ணாட்டி எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த விதமான பொட்டன்ஷியலுமே இருக்காது. அப்ப என்னன்னா ஏக்கும் பிக்கும் நடுவுல பொட்டன்ஷியல் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. எங்கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இப்ப பேட்டரி கூட நான் கனெக்ட் பண்ணவே இல்லை. அப்ப இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சார்ஜை வந்து நான் தள்ளிட்டு போகணும். கியூங்கிற சார்ஜை வந்து பார்த்துட்டோம்னா ஏ டு பி நான் தள்ளிட்டு போகணும். இப்போ நான் எதுவுமே நான் கனெக்ட் பண்ணல. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க பொட்டன்ஷியல் வந்து ஒண்ணுமே இல்லை. இப்ப இதே இதை வந்து பார்த்துட்டோம்னா நான் ஒரு பேட்டரி கூட நான் கனெக்ட் பண்றேன். பேட்டரியில நான் கனெக்ட் பண்றேன். செல் இல்ல பேட்டரி கூட கனெக்ட் பண்றேன். அப்படி கனெக்ட் பண்றப்போ இந்த செல் எனக்கு என்ன கொடுக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியலை கொடுத்து இந்த சார்ஜை ஏல இருந்து பிக்கு தள்ளிட்டு போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அப்ப இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒர்க் டன் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது ஒரு சார்ஜ், ஒரு யூனிட் சார்ஜ், இப்ப எலக்ட்ரானா இருக்கலாம் இல்ல அது புரோட்டானா கூட இருக்கலாம். அப்போ ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு தள்ளிட்டு போறதுக்கு நான் ஒரு வேலை செய்வேன் பாத்தீங்களா? அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு யார் ஹெல்ப் பண்றா? இங்க கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய பேட்டரி, அதாவது பொட்டன்ஷியல் இது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the work done to move unit positive charge from one point to another charge. q ன்னு இங்க நான் வச்சுக்கிறேன். அப்போ potential difference is represented by the letter V. அப்ப V is equal to நீங்க என்ன போட்டுக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா W divided by Q. V na potential difference pa. Potential difference is defined as the work done to move unit positive charge or unit charge from one point to another. அப்ப work done divided by charge அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இல்ல அப்படியும் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு கரெக்டா தெரியணும் அப்படின்னா நான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ல இது கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பார்த்துட்டோம்னா ஹையர் பொட்டன்ஷியல்னு வச்சுக்கலாம், பி வந்து பார்த்துட்டோம்னா லோவர் பொட்டன்ஷியல்னு வச்சுக்கலாம். அப்போ வாட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு கேட்டாங்கன்னா V is equal to VA minus VBன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா ஏக்கு அதிகம் பிக்கு கம்மி. ஸோ ஏல இருந்து எனக்கு பிக்கு போகுது. சப்போஸ் இல்லப்பா எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா பொட்டன்ஷியல் வந்து பிக்கு தான் அதிகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா VB minus VA. அது வந்து நீங்க எடுக்கிறத பொறுத்து இருக்கு. சப்போஸ் VA வந்து பார்த்துட்டோம்னா கிரேட்டர் தென் VB இருந்துச்சுன்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்காங்க, VA minus VB. இல்ல எனக்கு VB தான் வந்து பார்த்துட்டோம்னா அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா நீங்க இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா அந்த ஒயருக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானை யாராச்சும் ஒருத்தவங்க தள்ளணும். அந்த தள்ளுற அளவுக்கு ப்ரெஷர் யாரு கொடுப்பான்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த வோல்டேஜ் தான் கொடுக்கும். அந்த வோல்டேஜ்ங்கிறது என்னது? பேட்டரி. ஸோ அந்த பேட்டரி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு எலக்ட்ரானை வந்து தள்ளிட்டு போறதுக்கு உண்டான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ஃபோர்ஸ் இருக்கே, இது ஃபோர்ஸான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், ஆக்சுவலி இட் இஸ் அ ஒர்க் டன். ஆக்சுவலி இட் இஸ் அ ஒர்க் டன். என்ன ஒர்க்? டு மூவ் த யூனிட் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒர்க் டன் டு மூவ் யூனிட் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். ஓகேவா? சோ அதுக்கு ஃபார்முலா என்ன? V is equal to W divided by Q. அப்படி இல்லாட்டி V is equal to higher potential minus lower potential. இதுதான் potential differenceக்கு. ஓகேவா? சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்றோம்? ஆம்பையர் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்றோமா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது பேட்டரி தானே, அந்த பேட்டரியை வந்து இப்போ நீங்க கடையில ஏதோ ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, நீங்க வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு பேட்டரி வேணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க கடையில போய் கேட்கறப்போ என்னன்னு சொல்லி கேட்பீங்க, என்ன வேல்யூ? இப்போ நீங்க கடையில போய் சக்கரை வாங்கிட்டு வர சொன்னோம்னா 1 கிலோ வாங்கிட்டு வரேன், 2 கிலோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவீங்க. அந்த மாதிரி பேட்டரி வேணும் அப்படின்னா பேட்டரி என்னன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. 2 வோல்ட் பேட்டரி தாங்க, 3 வோல்ட் பேட்டரி தாங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல வெறும் பொட்டன்ஷியல் இல்ல இஎம்எஃப் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே யூனிட் தான். என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வோல்ட். வோல்ட் represented by V.
ஓகேவா? பொட்டன்ஷியல்னாலும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாலும் இஎம்எஃப்னாலும் அதோட யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா வி. ஓகேவா? அப்ப இது மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர், வோல்டேஜை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு வோல்ட் மீட்டர். ஓகேவா? கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஆம் மீட்டர். கரண்டோட யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு என்ன போடுவீங்க நீங்க? ஆம்பையர். ஆம்பையர் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் ஏ. ஓகேவா? இதை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஆம் மீட்டர். நான் இதுக்கு இன்னொரு யூனிட்டும் நான் சொல்லியிருக்கேன். என்ன யூனிட் நான் சொன்னேன்? கரண்ட் இஸ் நத்திங் பட் I is equal to Q by T ன்னு சொன்னேனா? ஸோ அப்படி நீங்க போடுறப்ப என்ன பண்ணிக்கலாம்? கூலும் பர் செகண்ட்னு வரலாம். ஓகேவா? கூலும் பர் செகண்ட்னு சொல்லலாம். எங்கேயாச்சும் MCQல வந்து பார்த்துட்டோம்னா ஆம்பையர் இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க விட்டுட்டு வந்துடக்கூடாது. கூலும் பர் செகண்டும் கரெக்ட் தான். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஃபார்முலா நம்ம இப்போ எழுதணும்ல, என்ன போட்டீங்க? ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ்னு போட்டீங்களா? ஒர்க் டன் வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே ஜூல். கரெக்டா? நீங்க 9th படிச்சிருக்கீங்க. ஒர்க் டன் யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜூல். சார்ஜோட யூனிட் கூலும். அப்போ நீங்க ஜூல் பர் கூலும்னு சொல்லலாம், வோல்ட்னு சொல்லலாம், இல்ல ஜூல் பர் கூலும்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஃபார்முலாவை வச்சு டிரைவ் பண்ணது. எங்கேயாச்சும் ட்ரிக்கியா கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கிறதுக்கா இதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது நிறைய பேர் சொல்லி இது பண்றது கிடையாது, பட் ஆனால் இதை நான் சொல்லிடுறேன். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஃபார்முலாவை வச்சு நான் கண்டுபிடிச்ச யூனிட் ஜூல் பர் கூலும். இல்லாட்டி நீங்க ஜென்ரலா வோல்ட், ஏன்னா வோல்ட்டிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா சயின்டிஸ்டோட பேர் அலெக்சாண்ட்ரா வோல்டான்னு நினைக்கிறேன், அந்த செல்லை கண்டுபிடிச்சவரோட பேர். அதனால வோல்ட்னு அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஆம்பையர் அப்படிங்கிறதும் சம்திங் அவரோட பேர் தான். ஏன்னா கியூரி ஆம்பையர் சம்திங் ஏதோ ஒன்று வரும். ஸோ அதனால அவரோட பேரை வந்து பார்த்தோம்னா அப்படியே வச்சுட்டாங்க. ஓகேவா? இப்போ வோல்ட்னா என்ன, ஆம்பையர்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சா? சரி, நீங்க நான் ஒன்று சொன்னேன்ல, ஆம்பையரை பத்தி பார்க்கறப்ப வாட் இஸ் 1 ஆம்பையர்னு பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? 1 ஆம்பையர்னு என்னன்னு பார்த்த ஞாபகம் இருக்கா? 1 ஆம்பையர்னு என்ன? ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் சல்லுன்னு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு செகண்ட்ல எனக்கு கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்டக்டரை, இட் ப்ரொடியூசஸ் 1 ஆம்பையர். அதே மாதிரி இதுக்கும் நீங்க சொல்லணும்ல, 1 வோல்ட்னா என்னன்னு நீங்க சொல்லணும்ல, 1 வோல்ட்னா என்னன்னு சொல்லணும்ல. அதைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அப்போ வாட் இஸ் 1 வோல்ட்னு சொல்லி கேட்டாங்கன்னா, வாட் இஸ் 1 வோல்ட்னா 1 ஆம்பியருக்கு பார்த்த மாதிரியே தான்ப்பா. நீங்க ரொம்ப இதுல பேனிக் ஆகிற மாதிரிலாம் இதுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கலர் மாத்திக்கிறேன், சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 ஆம்பியர்னா, சாரி 1 வோல்ட்னா என்னன்னு கேட்பாங்க. அதாவது ஒரு கண்டக்டர்ல எங்கிட்ட வந்து ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் இங்க இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இந்த சார்ஜை வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல இது பின்னு வச்சுக்கலாம். ஏ டு பி தள்ளிட்டு வரணும். அப்ப இது தள்ளிட்டு வர்றதுக்கு நான் ஒரு வேலை செய்யணுமா? எவ்வளவு வேலை செய்யறேன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 ஜூல் வேலை செய்யறேன். ஸோ 1 ஜூல் வேலை செஞ்சு 1 கூலும் ஆஃப் சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு வந்தேன்னா இட் ப்ரொடியூசஸ் அண்ட் 1 வோல்ட். புரிஞ்சா? அப்ப நீங்க என்ன போட்டுக்கலாம்? 1 volt is defined as when 1 joule of work is done to move 1 coulomb of charge from one point to another. அதாவது ஒரு ஜூல் வேலை செஞ்சு 1 coulomb of charge ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் தள்ளிட்டு வந்தேன்னா it produces an 1 volt. புரிஞ்சா? 1 ஆம்பியர்னா என்ன? 1 coulomb of charge சல்லுன்னு வந்து பார்த்துட்டோம்னா 1 செகண்ட்ல கிராஸ் ஆயிடுச்சுன்னா it produces 1 ampere. ஓகேவா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ரீகால் பண்ணிட்டு இந்த செஷனை முடிச்சுட்டு நம்ம பார்ட் 2 வீடியோக்கு வந்து பார்த்துட்டோம்னா அடுத்த இதில் நான் அப்லோட் பண்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட், வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கிட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் இல்லாட்டி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்ல என்னென்னலாம் பார்த்தோம்? எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரண்டோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா I is equal to Q divided by T. இதோட யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா கூலும் பர் செகண்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி சயின்டிஸ்டோட பேர் ஆம்பியர் நீங்க அப்படியே போட்டுக்கலாம். கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆம்மீட்டர். ஆம்மீட்டர் சர்க்கிட்ல எல்லாம் இந்த மாதிரி சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக் சர்க்கிட்னா என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது மொத்தமா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓப்பன் சர்க்கிட், இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கிட். ஓப்பன் சர்க்கிட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகாது,
க்ளோஸ்டு சர்க்யூட்ல வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னா அந்த அந்த வயர்க்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து பார்த்துட்டோம்னா தள்ளக்கூடிய ஒரு ப்ரெஷரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் வோல்டேஜ், இஎம்எஃப் நம்ம சொல்றோம். ஸோ இது இது இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா V is equal to நீங்க என்னன்னு போட்டுக்கலாம், ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்ப இதோட யூனிட் என்ன, ஜூல் பர் கூலும்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி வோல்ட் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல இஎம்எஃப் இல்ல வோல்டேஜை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் இட் இஸ் ரெப்ரசன்டட் சர்க்யூட்ல இந்த மாதிரி சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கரண்டோட டைரக்ஷன் எங்கிருந்து எங்க போகுது அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ கரண்ட் எலக்ட்ரான் ஒரு கண்டக்டருக்குள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரான் வந்து எப்பவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் எனக்கு போகும். எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எனக்கு போகும். கரண்ட் வந்து எங்கிருந்து எங்க போகும்னு பார்த்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் போகும். ஸோ எலக்ட்ரானோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் தான் கரண்டோட டைரக்ஷன் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சர்க்யூட் டயக்ராம்ல இது எப்படி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இதுல நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ பார்த்த எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு சர்க்யூட் டயக்ராம் நான் போடுறேன். பாருங்க, எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பல்ப் இருக்கு. இந்த பல்பை வந்து பார்த்துட்டோம்னா நான் வந்து ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விட்ச் வைக்கணுமா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கீ நான் வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆம்மீட்டர், ஏன்னா எவ்வளோ கரண்ட் வருதுன்னு மெஷர் பண்ணணும்ல, ஆம்மீட்டர். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பேட்டரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஸோ இந்த இடத்துல பாருங்க, பேட்டரியில இருந்து கரண்ட் எனக்கு வெளியே வருமா, ஸோ வர்றப்பவே கரண்ட்டை மெஷர் பண்ணி எனக்கு அப்படியே நான் அனுப்புறேன். இந்த டாட் வச்சுட்டேன்னா இது க்ளோஸ்டு, கரண்ட் எனக்கு இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஸோ கரண்ட் எனக்கு இப்படி போகும். ஓகேவா? ஸோ ஆம்மீட்டர் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். சரி, இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல், பேட்டரினாலே வோல்டேஜ் வேணும்ல, எவ்வளவு வோல்ட்னு எனக்கு தெரியணும்ல. அப்ப இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியலை நீங்க எதை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா வோல்ட் மீட்டர்னு தெரியும். அப்ப வோல்ட் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும், இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் சீரிஸ் பேரலல்னு சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா சொல்றேன். இது வந்து வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர் எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி யாருக்கு கண்டுபிடிக்கணுமோ அப்படியே அவங்களுக்கு பேரலலா இப்படி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா வோல்ட் மீட்டர். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல கரண்டோட டைரக்ஷன், இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பல்பு க்ளோ ஆகும், ஆம்மீட்டர், வோல்ட் மீட்டர், இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பேட்டரி, இது கீ, இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு டாபிக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இந்த பேசிக் இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் ஒண்ணு இன்னொன்னு சொல்லணும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா இன்னொன்னு கேட்டாங்கன்னா பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோவர் பொட்டன்ஷியல், இது நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? So if you have any doubt, please do post your queries in the comment, or you can even call me to my WhatsApp number to clear your doubts. So we are always here to help you out to get your concept. Thank you very much for watching this W2S Academy Prem Kiran. மறக்காம இந்த சேனலை வந்து பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஷேர் பண்ணுங்க, அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.